வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. ரூபாய் 3.50 லட்சம் கோடிக்கு தமிழக முதல்வர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். காலிப்பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை போக்குவரத்து பணிமனை பொது மேலாளர் நெடுஞ்செழியனிடம் தமிழ்நாடு மனித உரிமை கழக தொழிற்சங்க பேரவையின் நிறுவன தலைவர் டாக்டர் எம் நடராஜன் கோரிக்கை வைத்தார். தமிழ்நாடு மனித உரிமைகள் கழக தொழிற்சங்க பேரவையின் பேர் பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா திருவள்ளூர் ஜேஎன் சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை வாயிலில் நடைபெற்றது. இப்பேரவையின் மண்டல தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மனித உரிமைகள் கழக தொழிற்சங்க பேரவையின் நிறுவன தலைவர் டாக்டர் எம் நடராஜன் கலந்து கொண்டு கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பணிமனை போக்குவரத்து பொது மேலாளர் நெடுஞ்செழியனை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். அதில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆன ஓட்டுநர் நடத்துனரை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும். பணியாளர்கள் பற்றாக்குறையை போக்க காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஓய்வூதியதாரர்களுக்கு பஞ்சப்படியை உடனடியாக வழங்க வேண்டும். பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும். கடந்த ஆட்சிக் காலத்தில் 4 லட்சம் கோடியாக இருந்த கடன் சுமை தற்போது 7.5 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. அந்த 3.5 லட்சம் கோடி என்ன ஆனது என தமிழக முதல்வர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் போது மண்டல செயலாளர் முகமது இஸ்மாயில், துணை செயலாளர் வேலாயுதம், பொருளாளர் சதீஷ்குமார், ஒருங்கிணைப்பாளர் தண்டவாணி மற்றும் திருவள்ளூர் பணிமனை நிர்வாகிகள் தசரதன், ரமேஷ், ஜேம்ஸ் பான், திருவேங்கடம், குணசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இச்செய்தி குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் மண்டல தலைவர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.